அமெரிக்க ஈரான் யுத்தத்தால் வெறும் எண்ணெய் விலை மட்டும்தான் ஜாஸ்தியாக போகுது, சமையல் எரிவாயுடைய விலை தான் ஜாஸ்தியாக போகுது, வேறு எந்த பிரச்சனையும் வராது, எல்லா பிரச்சனையும் சமாளித்து விடுவோம் அப்படின்னு அமெரிக்கா சவடால் விட்டு கொண்டிருந்தாலும் இது அமெரிக்காவிலேயே ஒரு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸ் என்று சொல்வார்கள். யாரும் எதிர்பாராத சறுக்கல் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த போரினால் இந்த க்ரூட் ஆயில் மற்றும் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் இதெல்லாம் ஃபர்டிலைசர்ஸ் தயாரிப்பதற்கு ஒரு மூலப்பொருள். இதனால் அந்த ஃபர்டிலைசர்ஸ் தயாரிப்பதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரை 2 பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தியாக உற்பத்தி செய்வாங்க. ஒன்று கார்ன், இன்னொன்று சாய்பீன். அமெரிக்காவில் அயோவாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விவசாயி அவர் சோளம் விதைக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு அவர் நைட்ரஜனை யூஸ் பண்ணணும். ஏன்னா சோளம் நைட்ரஜன் ரொம்ப தேவைப்படும். சாயிலில் நைட்ரஜன் இது பண்ணாது, நைட்ரஜன் தேவைப்படும். நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா இந்த போரால் ஒரு டன் ஐ திங்க் இட் ஹஸ் கம் டு $610. 35% ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ யோசிக்கிறாரு, அந்த அயோவாவில் இருக்கக்கூடிய அந்த விவசாயி யோசிக்கிறார், இவ்வளவு பணம் கொடுத்து இந்த நைட்ரஜனை வாங்கி நாம் சோளம் விதைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா சாய்பீன் போட்டிங்க அப்படின்னா நைட்ரஜன் தேவை கிடையாது. ஏன்னா சாய்பீனுடைய வேர்கள் அந்த செடியே நைட்ரஜனை விளையக்கூடிய பூமியிலே அதுவாகவே உற்பத்தி செய்து கொள்ளும். நைட்ரஜன் தேவையில்லை அப்படின்ன உடனே இந்த ஃபார்மர்ஸ் டிசைட் பண்ணுறாங்க, அயோவாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், நம்ம இந்த வருடம் சோளம் விதைக்க வேண்டாம், சோய்பீன் விதைப்போம் அப்படின்னு சொல்லி அதை விதைக்கிறாங்க. யூஸ்வலாக அமெரிக்காவில் 98 மில்லியன் ஏக்கரில் சோளம் விதைக்கப்படும். இந்த வருஷம் அது குறைந்து 94 மில்லியன் ஏக்கர்ஸாக குறைந்திருக்கிறது. அதே போல் சாய்பீன் 81 மில்லியன் ஏக்கர்ஸ்லேருந்து 84 மில்லியன் ஏக்கர்ஸ் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இப்போ இந்த டெசிஷனை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சைக்கிள் 1 இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா 1 இயர். ஸோ என்ன ஆகும்? சோளம் நம்முடைய அந்த எனர்ஜி சைக்கிள், ஃபுட் சைக்கிள் எப்படி ஒன்றி போயிருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை அப்படின்னா, மாட்டு தீவனமாக சோளம் பயன்படுத்தப்படுகிறது, பன்றிகளுக்கு தீவனமாக சோளம் பயன்படுத்தப்படுகிறது, கோழிக்கு தீவனமாக சோளம் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவில் இன்னொரு பெரிய உத்தரவும் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சோளத்தை எத்தனால் தயாரிக்க பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவும் இருக்குது. எவ்வளவு சோளம் விளைகிறது அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு சோளம் எத்தனால் தயாரிக்க போயிடுது. மீதம் இருக்கக்கூடிய சோளத்தால் என்னாகும்? ஒரு புஷல் அப்படின்றாங்க, அந்த புஷல் சோளம் $5 இப்போ வித்துட்ருக்கு. இது விலை ஏறினால் எப்படி ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரும் அப்படின்றத பாருங்கள். இறைச்சியுடைய விலை ஜாஸ்தியாகும், மாட்டு இறைச்சியுடைய விலை ஜாஸ்தியாகும், பன்றி இறைச்சியுடைய விலை ஜாஸ்தியாகும், சிக்கனுடைய விலை ஜாஸ்தியாகும். ஆனால் இதை பற்றி அமெரிக்கா தலைவருக்கும் கவலை இல்லை, ஈரான் தலைவருக்கும் கவலை இல்லை, இஸ்ரேல் தலைவருக்கும் கவலை இல்லை. சண்டையை போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு போர் எல்லாரையும் பாதிக்கும். யார் அங்கே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் தாண்டி, அவர்களுக்கு அஃப்கோர்ஸ் நேரடியான பாதிப்பு, அவர்களையும் தாண்டி மற்ற எல்லோருக்குமே ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் இந்த போர். ஸோ டவுன் த லைன் இந்த போருடைய அந்த கான்சிக்வன்சஸ், அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் இதோடு முடிவடைய போவதில்லை. இன்னும் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இந்த கான்சிக்வன்சஸ் தொடர்ந்து செல்லத்தான் போகிறது, உக்கிரமடைந்திருக்கிறது. இன்றைக்கி ஈரானுடைய ஒரு முக்கியமான கேஸ் ஃபேக்ட்ரியில் குண்டு போட்டு காலி பண்ணிட்டாங்க. அவங்க யூஏஇயில் இருக்கக்கூடிய ஆயில் ரீஃபைனிங் ஃபேக்ட்ரியவும் ஈரான்லேருந்து குண்டு போட்டு அது ஆயில் மேனுஃபேக்சர் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸ் 21 மைல் அகலம் கொண்ட அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸை ஈரான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே அதை தாண்டி அங்கிருந்து எந்த கப்பலும் வர முடியல. அதுலேயும் பல மாற்றங்களை ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. பெட்ரோ டாலர்ஸ் கிடையாது, சைனாவுடைய கரன்சி யுவானில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா எங்கள் எண்ணெயை எடுத்துகிட்டு போகலாம், உங்கள் கப்பலை தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி கொண்டிருக்கிறது. இதை எப்படி சமாளிப்பது என்று அமெரிக்காவுக்கு புரியல. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈரான் இஸ் வெரி ஸ்மார்ட், we never thought they'll fight like this அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார். யார் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்னா, நீங்களும் நானும் பாதிக்கப்படுறோம். யாரோ எங்கேயோ போடுற சண்டையில் வேர்ல்டு இஸ் அ குளோபலைஸ்ட் வில்லேஜ் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சான்று இருக்க முடியாது. ஈரானில் அமைதி திரும்ப வேண்டும், இந்த பெரிய நாடுகளுக்கு அறிவு வர வேண்டும் என்று
பிரார்த்திப்பதை தவிர நம்மால் வேறு எதுவும் செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.